ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். நம்மள நிறைய பேர்த்துக்கு நல்ல நல்ல புத்தகங்கள் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம். ஆனால் சில பேர்த்துக்கு தான் அது அஃபோர்டபுளாக இருக்கும். நிறைய பேர் என்ன யோசிப்போம்னா, நமக்கு அந்த பக்கங்கள் அதிகமாக இருந்தால் நம்மளால் படிக்க முடியாதோன்னு யோசிப்போம். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, என்கிட்ட உள்ள புத்தகங்கள்லேயே விலை கம்மியான உள்ள புத்தகங்களாக அரேஞ்ச் பண்ணி ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் என்னென்ன புத்தகங்கள் என்னென்ன ரேட்டில் இருக்குது, அது மாதிரி எத்தனை பக்கங்களோடு இருக்குங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த பேஜஸ் ஓகேவாக இருந்தால், இல்லை அந்த விலை உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்தால் கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் ஒரு 50 ரூபாயிலேருந்து என்னென்ன புத்தகங்கள் ஆரம்பிக்குதுங்கிறத சொல்கிறேன். இது நான் என்கிட்ட உள்ள புத்தகங்களை வச்சு மட்டும்தாங்க சொல்கிறேன். இதை விட வேறு நல்ல புத்தகங்கள்லாம் கண்டிப்பாக கடையில் கிடைக்கும். ஆனால் என்கிட்ட உள்ள புத்தகங்களை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயமோகன் ஐயா எழுதின 100 நாற்காலிகள் புத்தகம். இந்த புத்தகத்தை விஷ்ணுபுரம் பதிப்பகம் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 79 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 50 ரூபாய். நீங்கள் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம்னு நான் அதை சொல்லுவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஜெயமோகன் ஐயாவோட யானை டாக்டர் புத்தகம். இந்த புத்தகம் அறம் புத்தகத்துலேயும் இந்த கதை வருங்க. ஆனால் நான் பர்சனலாக இந்த புத்தகம் வாங்கி படிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த புத்தகத்தில் படங்களோட கொடுத்துருப்பாங்கங்க. அந்த யானைகளோட படங்கள் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம படிக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு ஜாலியாக இருக்கும். நம்மளே அந்த காட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். நிறைய படங்கள் இது மாதிரி இருக்கும். இந்த இதில் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு இந்த புத்தகம் வாங்கி இந்த யானை டாக்டர் மட்டும் படிங்கன்னு நான் சொல்லுவேன். இது எத்தனை பக்கங்கள் இருக்குன்னா 63 பக்கங்கள் இருக்குங்க. இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபாய் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த புத்தகம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, நம்ம கல்கி சாரோட மயில்விழி மான்கிற புத்தகம் தான். கல்கி சாரோட புத்தகங்கள் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் பிடிக்குங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாங்க. ஆனால் நீங்கள் சாண்டிலியன் சாரை விட கல்கி சாரோட கதைகள் எல்லாமே கட் அண்ட் ரைட்டாக இருக்கும். கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுவார். சாண்டிலியன் சாரோடதுல அதிக வர்ணனை இருக்கும். உங்களுக்கு அதிக வர்ணனை பிடிக்குங்கிறவங்க, இல்லை கவிதை நடையில் ரொம்ப பிடிக்குங்கிறவங்க தான் நீங்கள் சாண்டிலியன் சாரை சூஸ் பண்ணணும். இல்லைப்பா, நார்மலாக எனக்கு கதை மட்டும் இன்ட்ரெஸ்ட்டாக ஆனால் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் கல்கி சாரோட எந்த புத்தகங்கள் வேணுமாலும் வாங்கி படிக்கலாம். இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 60 ரூபாய். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 128 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். இது ஹவுரா பப்ளிகேஷன்ஸ் இது பதிப்பிக்கிறாங்க. இது நிறைய பேர் கல்கியோடத பதிப்பிக்கிறாங்கங்க. ஆனால் கல்கி சாரை பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா எல்கேஎம் பப்ளிகேஷன்ஸ் விலை கம்மியாக கொடுப்பாங்க. நான் அதை பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சுப்ரபாரதி மணியன் ஐயா எழுதின சுடுமணல்ங்கிற ஒரு புத்தகம். உங்களுக்கு ரியல் லைஃப் இன்சிடென்ட், அதாவது ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வை பற்றின கதைன்னா நீங்கள் இந்த கதையை சூஸ் பண்ணி படிக்கலாம். ரொம்பவே ஒரு அருமையான கதை. எனக்கு இது பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 110 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். ஆனால் இந்த புத்தகத்தோட விலை ஒரு 70 ரூபாய் விலையுள்ள இந்த புத்தகம். ஆனால் நீங்கள் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நீங்கள் அது படிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே நெகிழ்ச்சியாக இருக்கும். அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம் தான். எனக்கு இவரோட புத்தகத்தில் இதுதான் நான் ஃபஸ்ட்டு படித்த புத்தகம். ஆனால் இந்த ஒரு புத்தகத்திலே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சுங்க. அதாவது ஒரு மனுஷனோட மனநிலையை இதுக்கு மேலே யாரும் தெளிவாக சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கதையில் உள்ள ஒரு கண்டென்ட்டை கனெக்ட் பண்ண ஒரு கதை தான் இதுவும். ஆனால் அது ஒரு வேர்ஷன், இது ஒரு வேர்ஷன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, நம்ம இமயம் சார் எழுதின பெத்தவன் புத்தகம். இது கிரியா பப்ளிகேஷன்ஸ் தாங்க இதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 75 ரூபாய். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 46 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம். ஆனால் உண்மையிலே ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு புத்தகங்க. ஏன்னா நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வை, ஒரு ஹெவியான சப்ஜெக்ட் ஆக்சுவலாக அது. இதை மனுஷரோட அப்படியே உணர்வுகள் அப்படியே கொட்டி புழிஞ்சு தான் மனுஷன் எழுதியிருப்பார். எப்படி இவ்வளோ ஹெவியான கண்டென்ட்டை வெறும் 46 பக்கத்தில் மனுஷன் கொடுத்தாருன்னு எனக்கு ஆச்சரியப்பட வச்ச ஒரு கண்டென்ட்டான ஒரு புத்தகம் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் அவசியம் இந்த புத்தகத்தையும் வாங்கி வாசிச்சு பாருங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுஜாதா சாரோட மலை மாளிகை புத்தகம். உங்களுக்கு சயின்டிஃபிக் த்ரில்லர் பிடிக்கும்னு நீங்கள் நினைக்கிறவங்க இந்த புத்தகத்தை சூஸ் பண்ணுங்கள்.
ஏன்னா சுஜாதா சாரோட புத்தகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து த்ரில்லர் தான், கொலை பற்றி ஏதோ ஒரு கதை தான் போகும். ஆனால் வந்து அவர் நிறைய சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு அந்த ஜானர் பிடிக்குங்கிறவங்க இவரோட புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிங்க. ஆனால் இந்த புத்தகம் நல்லா இருந்துச்சு, நான் படிச்சுட்டேன். இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 80 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 80 ரூபாய். இது வந்து நான் வாங்கினப்ப விசா பப்ளிகேஷன்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இப்போ யார் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் விலை 80 ரூபாய். நான் அமேசானில் பார்த்து தான் சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கோணிங்கி எழுதின மதினிமார்கள் கதை. இந்த புத்தகத்தை பதிப்பிச்சவங்க வந்து பாரதி புத்தகாலயம் இதை பதிப்பிக்கிறாங்க. இந்த புத்தகத்தோட விலை வந்து 80 ரூபாய்ங்க. இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 128 பக்கங்களே உடைய ஒரு புத்தகம். ரொம்பவே இன்னும் இந்த புத்தகம் நான் படிக்க ஆரம்பிக்கல, ஆனால் வந்து ரொம்ப குட்டியான கையடக்கம் உள்ள ஒரு புத்தகம். ஸோ நீங்கள் சீக்கிரம் ஈஸியாக படிச்சிட முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மயிலம்மா புத்தகம். இந்த புத்தகம் வந்து எதிர் வெளியீடு தான் இதை வெளியிட்டிருக்காங்கங்க. இது வந்து கோக் ஃபேக்டரி எதிர்த்து ஒரு ஆதிவாசி இன மக்களான மயிலம்மா வந்து எப்படி அந்த போராட்டத்தை லீட் பண்ணி நடத்துனாங்கிறது தான் இந்த புத்தகத்தோட கதை. உண்மையிலே நீங்கள் படிக்கிறப்போ அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த படங்களோடு கொடுத்துருப்பாங்க, அந்த போராட்டத்துக்கு அப்போ நடந்த படங்களோடு கொடுத்துருப்பாங்க. இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 80 ரூபாய். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 92 பக்கங்களே உடைய ஒரு சின்ன புத்தகம் தான். அவசியம் நீங்கள் வாங்கி வாசிச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்லாம் பிடிக்குங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வாசிச்சு பாருங்கள். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா வாடிவாசல் புத்தகம். சிசு செல்லப்பாயா எழுதுனதுங்க. இது வந்து காலச்சூடு பதிப்பகம் தான் இதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 90 ரூபாய். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 99 பக்கங்களே கொண்ட ஒரு சின்ன புத்தகம் தான். இந்த புத்தகம் உண்மையிலே ரொம்ப அருமையான புத்தகங்க. வாடிவாசல்ல நம்ம வீரர்களோட மனநிலையும், அதை பார்க்க வந்த அந்த ஆட்களோட மனநிலையும், அதை வந்து அந்த வாடிவாசல் அந்த இதை நடத்துவாங்க பார்த்தீங்களா ஜல்லிக்கட்டை, அவங்களோட மனநிலையும், இப்படி பல்வேறு மனநிலைகளை நமக்கு சொல்லியிருப்பாரு. உண்மையிலே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த புத்தகத்தை எப்படி நம்ம இத்தனை நாள் மிஸ் பண்ணோன்னு எனக்கு தோணுச்சு இந்த புத்தகம் படித்தப்ப. ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு நினச்சது என்னென்னா, இது வந்து ஜல்லிக்கட்டை பற்றி ஏதோ ஒரு புத்தகம். ஸோ வந்து இது அந்த ரத்தம் சண்டை இதை பற்றிலாம் ரொம்ப ஹார்ஷாக போட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லியே நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ண புத்தகம் தான் இது. ஆனால் படித்ததுக்கப்புறம் இந்த புத்தகத்தை போய் இவ்வளோ நாள் முட்டாள்தனமாக மிஸ் பண்ணமேன்னு தோணுன ஒரு புத்தகம். அவ்வளோ அருமையான புத்தகம். நீங்கள் ஒரு தடவையாவது படித்து பாருங்கள். ஆனால் சிசு செல்லப்பாயாவோட புத்தகம் இவ்வளோ ஆழமாக அழுத்தமாக இருக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிக்க வேண்டிய ஒரு புத்தகத்தில் இது ஒன்றுங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நம்ம கரிசல் இலக்கியத்தின் தந்தைன்னு சொல்லக்கூடிய கீரா சாரோட புத்தகங்கள். இது வந்து கிடைங்கிற புத்தகம். காலச்சூடு பதிப்பகம் தான் இதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 90 ரூபாய். பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 61 பக்கங்களை கொண்ட ஒரு சின்ன புத்தகம் தான். இந்த புத்தகம் ரொம்ப அருமையான புத்தகங்க. கிடைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஆடுகளை வந்து ஒரே இடத்துல வச்சிருக்கிறதுக்கு பேர் கிடைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆடுகளை மேய்க்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு மத்தியில் நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகளை கோர்த்து இந்த கதை சொல்லியிருப்பாரு. இதில் ஒரு சிஐடி கதாபாத்திரம் கூட வருவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து இவர் வந்து கரிசல் இலக்கியத்தின் தந்தைன்னு எதுக்காக சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த ஒரு புத்தகம் படிச்சிங்கனாவே உங்களுக்கு போதும். ஏன்னா வந்து இவர் வந்து அந்த ஸ்பாட்டில் போய் அந்த மக்களோட கிராமத்து மக்களோட உணர்வுகளை அப்படியே சொல்லியிருப்பாரு. இது வந்து நாங்கள் கிராமத்தில் இருக்கனால இது மாதிரி நடந்திருக்குல்லப்பா, இது மாதிரிலாம் பேசுவாங்கல்ல அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஃபீலான ஒரு புத்தகம். ஸோ எனக்கு இது ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்தது. நீங்களுமே இதை படித்து பாருங்கள். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நம்ம கல்கி சாரோட புத்தகங்கள் தான் நான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மோகினி தீவு புத்தகம். இந்த புத்தகம் வந்து எல்கேஎம் பப்ளிகேஷன்ஸில் இது பப்ளிஷ் ஆனதுங்க. கல்கி சாரோட புத்தகங்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டனால எல்லா பப்ளிகேஷன்ஸும் இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு மலிவான விலையில் எங்கே கிடைக்கும்னா எல்கேஎம் பப்ளிகேஷன்ஸில் தான் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கல்கி சாரோட புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் நான் பார்த்த சாரதி ஐயாவோட புத்தகங்களும் கிடைக்கும். ஸோ தேவைப்படுறவங்க எல்கேஎம் பப்ளிகேஷன்ஸில் வாங்கிக்கோங்க. இந்த மோகினி தீவு புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 74 பக்கங்களே உடைய ஒரு புத்தகம். விலை பார்த்தீங்கன்னா வெறும் 55 ரூபாய் தாங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா கல்கி சாரோட பொய்மான் கரடு. இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 80 ரூபாய். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 126 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம். நீங்கள் வந்து விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பேஜ் குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. நல்ல குவாலிட்டியிலே கொடுத்துருக்காங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா கல்கி சாரோட மகுடபலி. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் வந்து 154 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம்.
இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 90 ரூபாய் தாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கல்கி சாரோடது எனக்கு தெரிஞ்சு விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கிறது இங்கே தான். ஸோ தேவைப்படுறவங்க அங்கே போய் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரா சவுந்தரராஜன் ஐயாவோட புத்தகங்கள் முதல்ல வந்து பேக்கெட் சைஸ் நாவலாக கிடைச்சதுங்க. இப்போ கிடைக்குதான்னு தெரியல. நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது இதை இப்போ பேக்கெட் சைஸ் நாவலில் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து படிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நான் பழைய புத்தக ஷாப்பில் தான் வாங்கினேன். வெறும் 20 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன். இது மாதிரி இந்திரா சவுந்தரராஜன் ஐயாவோட புத்தகங்கள் நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் பேக்கெட் சைஸ் நாவலில். ஸோ நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்திரா சவுந்தரராஜன் ஐயாவோட புத்தகங்கள் எல்லாமே வந்து இப்போ விலை கூட தான் இருக்குது. 150 ரூபாயிலேருந்து 300 ரூபா 400 ரூபா வரைக்கும் கூட போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் வாங்கி வாசிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரமணிச்சந்திரன் அம்மாவோட நாவல். இது வந்து 45 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. இது வந்து மந்த்லி மேகசைன்ஸாக கிடைக்குது. ஒரு 130 பக்கங்கள் 140 பக்கங்கள் தான் வரும் அதிகபட்சம். இந்த நாவல்கள் எல்லாமே நிறைய நாவல்கள் இருக்குது. அவங்களோட 175 நாவல்கள் இருக்குது. இவங்களோட கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் ஸ்டோரியாக தான் இருக்கும். ஒரு ஃபேமிலியில் நடக்கிற ஒரு பிரச்சனையை அந்த ஹீரோயின் எந்த அளவுக்கு சால்ட் அவுட் பண்ணுறாங்க, அந்த ஹீரோ எந்த மாதிரி சால்ட் அவுட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி தான் இந்த கதைகள்லாம் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டோரிஸ் பிடிக்குங்கிறவங்க இவங்களோட கதைகளை தேர்ந்தெடுத்து படிங்க. இவங்களோட மந்த்லி மேகசைன்ஸ் விலை கம்மிங்க. ஆனால் வந்து இது வந்து பவுண்டட் அட்டையிலையும் கிடைக்கும். இந்த மாதிரி பவுண்டட் அட்டையில் கிடைக்கும். ஆனால் அது ரேட்டு கூட. ஸோ நீங்கள் வந்து மந்த்லி மேகசைன் ஓகேவாக இருந்தால் நீங்கள் வந்து இதிலே வாங்கி படிக்கலாம். 45 ரூபாய் தான் இது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50 ரூபாயிலேருந்து ஒரு 100 ரூபாய் வரைக்கும் உள்ள புத்தகங்களை பற்றி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 46 பக்கங்கள்லேருந்து ஒரு 125 பக்கங்கள் வரைக்கும் உள்ள புத்தகங்களை பற்றி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ஜானர் எதுங்கிறத தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து அவசியம் அதை வாசிச்சு பாருங்கள். மேபி இதுக்கு விட நல்ல புத்தகங்கள்லாம் விலை கம்மியாக கூட இருந்திருக்கலாம். என்கிட்ட அந்த புத்தகங்கள் இல்லை. சப்போஸ் தெரிஞ்சவங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம வியூவர்ஸ்க்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் வந்து ஒரு 100லேருந்து 200 வரைக்கும் இருக்க ரேஞ்சில் உள்ள புத்தகங்கள் காமிக்கலான்னு இருக்கேன். தொடர்ந்து இதே மாதிரி புத்தகங்களை பற்றின வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் இணைந்திருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.